இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல விவசாய கடன்களுக்கு உண்டான தள்ளுபடி எப்பொழுது வழங்க இருக்காங்க குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்றது கிடைக்கும்? தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகள்ல 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள அனைத்து விவசாயிகளின் கூட்டுறவு வங்கி கடன்களும் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுத்து வந்தார். இதற்கான தகுதியான பயனாளிகளை கண்டறிக்கும் பணிகள், கணக்கு பணிகள் எல்லாமே தற்சமயம் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தகவல் தெரிவிக்கிறது. இருப்பினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பாகவே கூட்டுறவு சங்கங்கள் நிலுவைத் தொகையை செலுத்தி விவசாயிகளுக்கு அழுத்தம் கொடுப்பது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கடனை திருப்பி செலுத்தாத விவசாயிகளுக்கு அபராத வட்டி விதிக்கப்படுவதால் அவர்கள் கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர். எனவே தள்ளுபடி குறித்த அரசாணை வெளியாகும் வரை கடன் வசூல் நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என சில அமைப்புகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. புதிய பயிர்க்கடன் பெறுவதிலும் சிக்கல்கள் நீடிக்கிறது. முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் விரைந்து தலையிட வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்புகள். விவசாய கடன் தள்ளுபடி தற்சமயம் கள நிலவரம் என்ன? தேர்தல் வாக்குறுதியில் அதிகாரத்துவ இடைவெளிக்கு இருந்தாலும் ஆபத்தான இடைவெளி. தற்பொழுது ஒரு சுச்சுவேஷன் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சருடைய வாக்குறுதி 5 ஏக்கர் வரையிலான விவசாயிகளின் கூட்டுறவு வங்கி பயிர்க்கடன்கள் முழுமையா தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் விஜய் குறிப்பிட்டாரு. அதிகாரப்பூர்வ அரசாணை வராததால் பழைய கடனை வசூலிக்க கூட்டுறவு வங்கிகள் கடும் அழுத்தத்துல இருக்கு. தகுதியான விவசாயிகளை 5 ஏக்கருக்குள் கண்டறிய மாவட்ட வாரியாக தீவிரமான பணிகள் எல்லாமே போயிட்டு இருக்குங்க. 5 ஏக்கர் வரை நிலம் வைத்து பொறுப்பவர்களுக்கு இந்த தள்ளுபடி முதல்லயே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தள்ளுபடிக்கான தகுதிகள் முதலமைச்சருடைய அறிவிப்பு என்ன அப்படின்னா, நிலம் வரம்பு 5 ஏக்கர் வரை வைத்துள்ள விவசாயிகளுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கும். கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட கடன்களுக்கு மட்டுமே பொருந்தும். பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். நெருக்கடியினுடைய மையம் அப்படின்னா திருப்பூர் மற்றும் அதை சுற்றியுள்ள விவசாய பகுதிகள் கடன் நிலவரம். பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகள் பெரும் நிதி நெருக்கடிகளும் நிச்சயமற்ற சூழலும் சிக்கியிருக்காங்க. காரணம், வங்கிகள் தொடர் கடன் வசூல் அழுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி போட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. வங்கிகள் வழிய அழுத்தம், இயந்திரமான கடன் சுழற்சி. 12 மாத காலக்கெடு முடிஞ்சிருச்சு. பழைய கடனை அழைத்தால் மட்டுமே புதிய கடன். அரசாணை வராததால் உடனடியாக கடனை செலுத்த வற்புறுத்திருக்காங்க. விவசாயிகளும் இதனால முடங்கி போயிட்டு இருக்காங்க. அபராத வட்டி விவசாயிகளின் மீதான பெரும் சுமை. கால அவகாசம் முடிந்துவிட்டது. வழக்கமான நடைமுறை. போதிய லாபம் கிடைக்காத தவிர்க்கும் விவசாயிகளுக்கு இது ஒரு கூடுதல் சுமை. கூட்டுறவு வங்கிகளில் வசூலிக்க முயலும் அபராத வட்டி அப்படின்னா 13%. ஏற்கனவே நஷ்டத்தை தவிர்க்கும் விவசாயிகளுக்கு 13% வட்டி என்பது ஒரு வாழ்வாதாரத்தை அளிக்கும் செயல். கொள்கை முரண்பாடு, மும்முனை போராட்டம். அரசு பாத்தீங்கன்னா 5 ஏக்கர் கடன் வைத்திருப்பவங்களுக்கு கடன் தள்ளுபடி. கூட்டுறவு வங்கிகளுடைய நிலைப்பாடு அப்படின்னு அவங்க பார்க்குறப்ப, நிதி நெருக்கடி, அரசு தள்ளுபடி தொகையை இன்னும் வழங்கவில்லை. நிலைப்பாடு தள்ளுபடிக்காக காத்துட்டு இருக்கு. தற்பொழுதைய செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகுதியானவர்களை கண்டறிய ஒரு கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டாங்க. தகுதியானவர்களை தற்போது கணக்கை நேர் செய்ய 13% அபராதத்துடன் வசூல். தற்பொழுது செயல் மற்றும் புதிய கடன் கிடைக்காமலும் பழைய கடனை கட்ட முடியாமலும் தவிர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. சிக்னலின் ஆணிவேர் அரசாணைக்காக காத்திருக்காங்க. ஆபத்தான இடைவெளி ஒன்று இருக்கு. தேர்தல் வாக்குறுதியில இல்லை, ஆனா அரசாணை ரெடியாக போகுது. தள்ளுபடி அறிவிப்பை அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் வரை நடைமுறையில் உள்ள பழைய விதிகள் கடன் வசூல் செயல்படும். இது மட்டுமே வங்கிகளின் வசூலை சட்டப்பூர்வமாக தடுக்கும். முதலமைச்சருடைய வாய்மொழி அறிவிப்பு. விவசாயிகள் உடனடியாக கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடனை வசூலை செய்யறத தயவு செய்து நிறுத்துங்க. அரசாணை ஜீவோ வெளியாகும் வரை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நடைபெறும் கடன் வசூல் நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். தற்காலிகமா நிறுத்தி வைங்க. அபராதத்தை ரத்து செய்யுங்க. கால அவகாசம் முடிந்த பிறகு விதிக்கப்படும் 13% அபராதத்தை வட்டியும் சேர்த்து விவசாயிகளுக்கு நிறுத்தி வைங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. தீர்வுக்கான கணக்கெடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சருடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாவட்ட வாரியாக பயனாளி விவசாயிகள் 5 ஏக்கருக்கு உள்ளவர்களை கண்டறிந்து தீவிரமா நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுமையான பட்டியல் தயாரான அதிகாரப்பூர்வமான அரசாணை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய அப்டேட் வேணும் அப்படின்னா தயவுசெய்து காத்திருங்க. இந்த மாதிரி தகவலை நாங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.